அம்மா ஏய் என்னடா இது? தொடர் உண்ணாவிரதம். அது சரி, உனக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? அப்புறம் அம்மா உண்ணாவிரதம் இருப்பாங்க. பசி வந்த உடனே அவங்க போயிட்டு தான் தொடர் உண்ணாவிரதமா? அம்மா ஊர்ல நடக்கிறதே வீட்டுல நடத்தி காட்டுறான். வாலு பைய. இந்தா எனக்கு எதுக்குப்பா? ஒரு நல்ல செய்திமா. உன் பில்டிங்க்கு சிமெண்ட் கிடைச்சிருச்சா? கட்டட காரியம் முடிஞ்சிருச்சு, அதே நேரம் கல்யாண காரியம் முடிஞ்சிருச்சு. சாரதாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன? சாரதாவே கழிச்சிட்டாமா. நிஜமாவாப்பா? ஆமாமா. இப்ப எங்கப்பா இருக்கா? ஏதோ அதிர்ச்சியில அனாதையா தெருவுல விழுந்து கிடந்தா. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். கூட யாருப்பா இருக்கா? இனிமே கூட நாம தாமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்பா. அவன் நினைவுல கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. ஏன் சார், உங்க அண்ணிய பார்க்க போலாமா? நீங்க இன்னும் என்ன? இனிமேலும் பிரிஞ்சிட போறோம்னு பயந்து கட்டுக்கிறியா? என்னடி இன்ன பலகாரம்னு எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்ட? என்ன பலகாரம் எழுத போறீங்க? மேட்டை, நாக்காளி, கட்லு, பீரோ, கல்லாப்பொட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும்னு எழுதட்டா? நோய் இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணோம். இத உடைச்சு வச்சுதான் அடுப்பெரிக்க போறேன். நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவ? காலை உடைப்பேன். என் காலையா? நாக்காளி காலை. ஆமா, என்னைக்கு என்ன பண்ண? செட்டியார்ட்ட போனேன். செட்டியார் கிட்டியா? செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கிட்டு வந்தியா? வசூல்ல வார வாரம் கட்டிடலாம். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல. பலகாரம் இருந்தா தானே வரும். இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி? சம்பாதிக்க வேண்டிய ஆம்பளை பொம்பளை பார்த்து கேள்வி கேட்கறிய? வாய்க்கு வந்தபடி பேசப்படுவேன். ஆமா, தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓட விட்டுட்டிய மோர கட்ட. மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத. குழப்பக்கு ஏதாவது வழி சொல்லு. நல்ல பிளானா நான் சொல்லட்டேன். சொல்லு. ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்குவோம். எடுத்துக்கலாம். அதுல நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம். ரோடா உருளுவோம். என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? கரெக்ட். சாரதாவை தப்ப விட்டது தப்புதான். ஆமா, சாரதா எங்க இருப்பா இப்போ?